ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரகு தி ஸ்டோரி டெல்லர். நெக்ஸ்ட் இயர் இந்தியாவில் நடக்க போகிற T20 வேர்ல்ட் கப்போட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது, என்னென்னலாம் பாசிட்டிவ், இது வரைக்கும் இந்தியா எந்த ஐசிசி ட்ராஃபியும் ரிட்டைன் பண்ணதில்லை, இந்த டைம் அந்த ரிட்டன்ஷனுக்கு பாசிபிள் இருக்கா, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்குவாட் ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சிடலாம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன், ரிங்கு சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் பேக்கப் விக்கெட் கீப்பர். இது ஒரு சர்ப்ரைஸ் தான், இஷான் கிஷன். ஓகே, இதுதான் அந்த ஸ்குவாடு. செம ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடில் யார் பாசிபிள் 11 or 12 அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓப்பனிங் இஸ் அ நோ பிரைனர். அபிஷேக் சர்மா வித் சஞ்சு சாம்சன், ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு. அபிஷேக் சர்மா பற்றி நமக்கே தெரியும், இந்தியன் கண்டிஷன்ஸ் வேற பிரிச்சிருவார் பவர் பிளேல. நமக்கு இருக்கிற ஒரே டவுட்டு, சஞ்சு சாம்சன் எந்த அளவுக்கு அபிஷேக் சர்மாவை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான். சான்ஸ் கிடைக்கலன்னு நம்ம எல்லாரும் போராட்டம் பண்ணி இப்போ ஒரு பிரைட்டான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை அவர் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா ஒரு காட்டடி அடிச்சுட்டு பவர் பிளேல அவுட் ஆனாலும் சஞ்சு சாம்சன் ரொம்ப நேரம் நின்று சூப்பராக ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற மாதிரி அவர் ஆடணும். இப்போ நான் சொல்ல போகிறது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு வேளை சேட்டா ஃபார்ம் அவுட் ஆனார்னா இஷான் கிஷனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவர் தான் பேக்கப் கீப்பர். அவரும் சும்மா சொல்லக்கூடாது, சையத் முஸ்டாக் அலியில பயங்கரமா ஆடிட்டு இப்போ ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு. அடுத்து திலக் வர்மா. என்ன பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா அவரோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 1 டவுன் தான் ஆடி ஆகணும். இது மும்பை இந்தியன்ஸ்காக இருந்தாலும் சரி, இந்தியாக்காக இருந்தாலும் சரி, 1 டவுன் தான் அவரோட பெஸ்ட் பாசிபிள் பொசிஷன். அட் நம்பர் 4 ஸ்கை தலைவா, என்னையா பண்ற, எவ்வளோ நாளாயா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த பாபர் அசாம ஜிம்பாபர் அப்படின்னு ஓட்டுற மாதிரி ஹாங்காங்கு ஸ்காட்லாண்டுன்னு நம்மளை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கை, உன்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு தடவை அதை காட்டிடு. ஒவ்வொரு மேட்சும் உன்னோட சம்பவமாக தான் இருக்கணும். நான் வெறியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் கேஷிங் ஆன் யூ. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஆரிச்சாமி தூபே. அவரை பற்றி என்ன சொல்கிறது, ஃபுட் ஒர்க்லாம் எதுவுமே இருக்காது, ஆனால் ஸ்பின்னர்ஸை பயங்கரமாக டார்கெட் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக 3 விக்கெட் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக தூபே தான் வருவார். அப்படியே ஸ்லோவாக ஃபினிஷிங் லெவல் ஸ்டார்ட் ஆயிரும். ஹர்திக் பாண்டியா சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு காட்டினா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 2 மேட்ச் காட்டினா போதும், எங்கேயோ இருந்த மேட்சை எங்கேயோ கொண்டு போயிடலாம். அதுவும் இந்த சீசன்ல வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மாதிரி கிளச் பிளேயர்ஸ்லாம் ஒரு டீமுக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம். ஓப்பனா சொல்றேன், 2023 வேர்ல்ட் கப்ல பாதியில இந்த ஆள் இன்ஜுரியில போனதுனால தான் ஃபைனல்ஸ்ல அந்த பேலன்ஸ் இல்லாம நம்ம தோத்து போனோம்னு சொல்லலாம். அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா பவுலிங்லயா இருக்கட்டும் இல்ல பேட்டிங்லயா இருக்கட்டும் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு. அடுத்து சர்டிஃபைட் ஃபினிஷர் ரிங்கு சிங். இந்த ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம்னு கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து ஹர்திக்கு அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நீட்டாக ஆடினார்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல். ரொம்ப சந்தோஷம் அக்சர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன்சி கிடைச்சது. ஏன்னா ரொம்ப நாள் ரவீந்திர ஜடேஜா சீன்ல இருக்கிறதுனால அக்சர் பட்டேலோட பொட்டன்ஷியலை இந்தியா யூஸ் பண்ணாமே இருந்தது. T20 வேர்ல்ட் கப்ல ரோஹித் அழகாக அவரை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய பிராண்ட் ஆயிட்டாரு. பாப்பு தயவுசெய்து செம்மையா பண்ணிரு பாப்பு. அதுக்கப்புறம் இந்தியாவின் சுனில் நரேன், நம்ம வருண் சக்கரவர்த்தி. சுனில் நரேன் இன்டர்நேஷனலில் பயங்கரமாக ப்ரூவ்லாம் பண்ணல, ஆனால் நம்ம வருண் சக்கரவர்த்தியோட சம்பவமே தனி. அவருக்கெல்லாம் ஒரு 3 மேட்ச் கிளிக் ஆனால் போதும், ஆப்போனண்ட் கதி கலங்கி போயிடுவாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை யாரால் மறக்க முடியும். அதுக்கப்புறம் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், பும்ரா, ஹர்ஷ்தீப் கூட பரவாயில்ல. இப்போ பும்ராவோட ஃபார்ம் தான் ரொம்ப கவலையாக இருக்குது. பட் ஆஸ் தே ஆல்வேஸ் சே, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். பும்ரா மாதிரி ஒரு பவுலர்லாம் இந்தியாவில் இருக்கும்போது அந்த 4 ஓவர் நமக்கு பாக்கெட்டு தான். ஒருவேளை ரொம்ப ஸ்பின் வேணும் அப்படின்னு நினைச்சா ரிங்கு இல்லைன்னா தூபேக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் உள்ள வரலாம். இதை தவிர வேற எதுவும் பெருசா இந்த 11ல சேஞ்ச் இருக்காதுன்னு நம்புறேன். பிட்வீன் ஹர்ஷ்தீப், பும்ரா, வருண் கண்டிப்பா 12 ஓவர்ஸ் அங்கேயே சீல்டு. ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் தூபே, இவங்க 3 பேருக்குள்ள ஒரு 8 ஓவர் போடணும். ஐ திங்க் ஆன் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அக்சர் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடி வாங்கினார்னா வேணா தூபேவை கொண்டு வரலாம். ஸோ தூபேவோட பவுலிங் இஸ் கோயிங் டு பி வெரி கீ ஃபேக்டர் இன் திஸ் வேர்ல்ட் கப். இந்த வேர்ல்ட் கப்ல நமக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்ட்ல என்னைக்குமே மாசு தான். அது இந்த சவுத் ஆப்பிரிக்கா டூர்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ், எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங், வேற லெவல் பேலன்ஸ்ட் மிடில் ஆர்டர் அண்ட் ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் ஃபினிஷிங். இது இந்தியாவில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் அப்படிங்கும்போது ரோஹித், விராட் ஆடிட்டு இருக்கும்போது அவங்க பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா 2 பேருமே மெச்சூர்டான பிளேயர்ஸ், ஓரளவுக்கு தாண்டி அந்த எக்ஸ்ப்ளோஷன் இருக்காது. ஆனால் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு சம்பவம் பண்ணுவார்.
ஒரு கிளிக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லயே மேட்ச் ஆப்போனன்ட் கையிலேருந்து அழகாக தூக்கிட்டு போயிடுவார். அது மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்க போகுது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வருண் அண்ட் பும்ரா ஆன் their டே, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அவங்க டேஸ் தான், அந்த 8 ஓவர் கம்ப்ளீட்லி சீல்டு. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்க போகுது. ஒரு 160 170 அடிச்சிட்டோம், ஓரளவுக்கு ட்ரிக்கியான பிச்சாக இருந்ததுன்னா இந்த 2 பேரை தாண்டி தொடராக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஆல்சோ இந்த டீமோட எக்ஸ் ஃபேக்டர் ஹர்திக் பாண்டியா இஸ் பேக் டு ஹிஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்ம். இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல காட்டின காட்டெல்லாம் என்னால் ஜீரணிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம். ஹர்திக் பாண்டியா ஷுட் ஸ்டே ஆஸ் த வே ஹவு ஹி இஸ். அப்படி நடந்தாலே வேற எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் திலக் வர்மா. திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு 10 பால்ல 30 ரன் அடிப்பாரு, திடீர்னு கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுவார், இந்த ஏசியா கப்ல பண்ண மாதிரி. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு பி ஆர் எக்ஸ் ஃபேக்டர். ஸோ இந்த திலக் வர்மாவோட பொசிஷனை தயவு செய்து மாத்திட்டு அங்கே போய் ஆடுறேன் இங்கே போய் ஆடுறேன் அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த அக்சர் பட்டேலை டாப் ஆர்டர்ல ஆட வச்சு சம்பந்தமே இல்லாமல் சில காரியங்கள்லாம் நம்ம கோச் பண்ணுவார்ல, கோச்சுக்காதீங்க கோச், இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க கோச் அப்படின்னு யாராவது போய் சொன்னாலே போதும். ஏரியா ஆஃப் கன்சர்ன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் தான், அது ஸ்கையோட ஃபார்ம். ஐம் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம், ஐம் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ரன்ஸ் அப்படின்னு வேற பேசியிருக்கிறாரு. தலைவா சீக்கிரம் ரன் அடி, ஏன்னா ஸ்கை ஃபார்முக்கு வந்துட்டா இந்த டீமோட தலையெழுத்தே மாறிடும். இத்தனை நேரம் நான் சொன்னேன்ல அந்த எக்ஸ்ப்ளோஷனு இந்த எக்ஸ்ப்ளோஷனு அபிஷேக் சர்மா ஹர்திக் பாண்டியான்னு, ஆனால் ஸ்கையெல்லாம் அடிச்ச மாதிரி இருக்கும், அடிச்சா அடி விழாது இடி விடும். அந்த மாதிரி 60 பால்ல 120 40 பால்ல 80 அந்த மாதிரின்னு சொருகிட்டு போயிட்டே இருப்பாரு. அவரோட கேப்டன்சில கூட எனக்கு பெருசாக எந்த கன்சர்னும் தெரியல. அவரோட பேட்டிங் மட்டும் கரெக்டாக கிளிக் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு முக்கியமான கன்சர்ன் நம்ம கோச்சோட மனநிலை. ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏகப்பட்ட சேஞ்சஸை நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமல் வேர்ல்டு கப்பை அழகாக விட்டுட்டு ஸ்மூத்தாக கொண்டு போகணும். ஏன்னா நம்ம குரூப் ஸ்டேஜில் பாகிஸ்தானை தவிர வேற எந்த டீமுமே நமக்கு ரெகக்னைஸ்ட் பேராக கூட நமக்கு தெரியும். செமிஃபைனல் வரைக்கும்லாம் ஸ்மூத்தாக போயிடலாம். இந்த 2 மேட்ச் செமிஃபைனல் ஃபைனல் ஜெயிச்சா போதும். ஃபர்ஸ்ட் எவர் டைம் இந்தியா வில் பி ஏபிள் டு ரீடைன் தி ICC வேர்ல்ட் கப். ஆஸ் அன் இந்தியன் ஃபேன் ஐ விஷ் தட் ஷுட் டெஃபினெட்லி ஹேப்பன். அப்படி நடந்துச்சுன்னா என்ன திருவிழா தான். இப்போ நம்ம இத்தனை விஷயம் பேசணும், ஆனால் ஒரே ஒரு பிளேயர் மேலே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, யசஸ்வி ஜெய்ஸ்வால். இதுக்கு மேலே அவர் என்னையா பண்ணணும்? விராட் கோலி மாதிரி ஒரு ஆல் டைம் கிரேட்டா அக்ராஸ் ஃபார்மேட்ல இருக்க வேண்டிய ஒரு ஆள், வயசும் கம்மியாக இருக்கு, அவருக்கு கேப்டன்சி கொடுக்காம கில்லுக்கு கேப்டன்சி தூக்கி கொடுத்தாங்க. அவர் ஆல் ஃபார்மேட் பிளேயர் கூட இல்லை. சரி, டெஸ்ட்ல அவர் பயங்கரமாக இங்கிலாந்துல போய் ஆடிட்டார், எல்லாமே ஓகே. ஆனால் ODI அண்ட் T20 இன்டர்நேஷனல்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் இல்லாமல் ஒரு ஸ்குவாடை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், அபிஷேக் சர்மா பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் இந்த பவர் பிளே. ஆனால் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அடிக்கிற மாதிரிலாம் அவரால் அடிக்கவே முடியாது. 6 ஓவர் தாண்டினா ஜெய்ஸ்வாலோட கான்செப்டே வேற. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் அபிஷேக் சர்மா கிட்ட இல்லை. ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஃபியூச்சர் என்ன, அவர் ஒரு ஆல் ஃபார்மேட் கிரேட்டாக நம்ம எப்படி உருவாக்க போகிறோம், ஏன் அவரை டிமோட்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. T20 இன்டர்நேஷனல் ஒரு பக்கம் இருக்க, 2027 வேர்ல்ட் கப்லையாவது ஜெய்ஸ்வால் இருப்பாரா இல்லையாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வால் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம அவரோட அந்த ஃபார்மேட்டை, டெஸ்ட் ஃபார்மேட்டை கரெக்டாக கொண்டு போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம் கிளிக் ஆகும். இல்லைன்னா சஞ்சு சாம்சன் மாதிரியோ இல்லை சூரியகுமார் யாதவ் மாதிரியோ அவங்களோட பிரைம் இயர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு 27-28 வயசுக்கு அப்புறம் அவங்களை திருப்பியும் சீனுக்குள்ள கொண்டு வந்து அவங்க பயங்கரமா பெர்ஃபார்ம்லாம் பண்றது மாதிரி நமக்கு ப்ரெஷரைஸ் பண்ணி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஹேஸ் டு பி இன் த டீம் வெரி சூனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி சினிமா ரிலேட்டட், கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணி என்கேஜ் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.